தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. 63வது நிலைக்குழு கூட்டத்திலே, அதாவது JCM ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய கூட்டத்திலே நடைபெற்ற விவாதங்களுக்கான நடவடிக்கை குறிப்பு என்பதனை DOPT அமைச்சகம் 20/5/2025 அன்று வெளியிட்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பானது ஊழியர்களுக்கு சாதகமாக அமைந்தால் அந்த சாதகமான தீர்ப்பினை அதே போன்று இருக்கக்கூடிய மற்ற ஊழியர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும். ஈவன் ஒரு அபெக்ஸ் கோர்ட், அதாவது ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாக இருந்தாலும் கூட அதனையும் அனைவருக்கும் பொதுவாக விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையானது எழுப்பப்பட்டது. அதாவது ஒரு இஷ்யூவிலே ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்பது பெறப்பட்டால் அந்த ஜட்ஜ்மெண்ட் அனைவருக்கும் பொதுவான ஒன்றாக இருந்தால் அந்த தனிப்பட்ட நபருக்கு மட்டும் அதை அமுல்படுத்திடாமல் அதுபோன்று இருக்கக்கூடிய அனைவருக்கும் அது அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த கோரிக்கையினுடைய உள்ளர்த்தம். அது அவ்வாறு நடைபெறவில்லை என்கின்ற ஒரு வேதனையை JCM ஸ்டாஃப் சைடானது தெரிவித்தது. நாமும் பார்த்திருக்கின்றோம். நோஷனல் இன்கிரிமெண்ட் வழக்காகட்டும், ஒரு முறை மீண்டும் ஹைகோர்ட்டிலே அப்பீல், சுப்ரீம் கோர்ட்டிலே அப்பீல், பின்னர் ரிவ்யூ பெட்டிஷன், கியூரேட்டிவ் பெட்டிஷன், ஈவன் அதுவும் டிஸ்மிஸ் ஆன பின்னாலே, SLP டிஸ்மிஸ் ஆன பின்னாலே மீண்டும் மறு பரிசீலனை, இப்படியெல்லாம் கொண்டு வந்து ஒரு முதலிலே வழங்கப்பட்ட அந்த மூல உத்தரவினை டைல்யூட் செய்யக்கூடிய அளவிற்கு, உதாரணமாக ஐயம்பெருமாள் வழக்கிலே கொடுக்கப்பட்ட அந்த மூல தீர்ப்பானது தற்பொழுது இறுதியிலே வந்திருக்கக்கூடிய அந்த வழக்கினுடைய, அதாவது சுப்ரீம் கோர்ட்டிலே வந்திருக்கக்கூடிய அந்த வழக்கினுடைய தீர்ப்பிலே முழுமையாக டைல்யூட் செய்யப்பட்டு இருக்கிறது. 3 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் இந்த சலுகை என்று குறைக்கப்பட்டு இருக்கிறது. அதுவும் ஏதோ ஒரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய பழைய ஒரு தீர்ப்பினை சுட்டிக்காட்டி அதன்படி சலுகைகள் என்பது 3 ஆண்டுகள் என குறைக்கப்பட்டு இருக்கிறது என்றால் இவைகள் எல்லாம் உள்ளபடியே ஒரு அர்த்தமற்றவையாக இருக்கின்றன. இதே போன்று கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷன் வழக்கிலும் இன்று வரை சாதகமான தீர்ப்பு பெற்றிருந்தும் கூட அனைவருக்கும் விரிவுபடுத்தப்படவில்லை. அதே போன்று RTP கேஸை எடுத்துக்கொண்டால் மிக கடுமையான ஒரு வாசகங்களுடன் உத்தரவுகள் வெளிவந்தாலும் கூட அவைகளை கூட இந்த அஞ்சல் துறை அதாவது செயல்படுத்திடுவதில்லை. இதெல்லாம் ஏராளமாக இருக்கின்றன. இவைகளை மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த கோரிக்கையானது JCM ஸ்டாஃப் சைடால் எழுப்பப்பட்டது. அதற்கு அரசாங்க தரத்தினுடைய பதில் என்ன தெரியுமா? ஒரு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தொடுத்தால் அந்த வழக்கினுடைய தீர்ப்பு அதே போன்று இருக்கக்கூடிய அனைவருக்கும் அதை செயல்படுத்திட வேண்டும் என்பதை கொள்கை அளவில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கொள்கை அளவில் நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் கூட ஒவ்வொரு கேஸ் டு கேஸ் பேசிஸாகத்தான் அவைகளை முடிவு செய்ய முடியுமே தவிர அவைகளை அனைவருக்கும் அமல்படுத்திட முடியாது. அதே போன்று அதற்கான நிதி செலவு என்ன வரும், மற்ற நிர்வாக ரீதியாக என்னென்ன ஒரு மாற்றங்களை அவைகள் ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் பார்த்துத்தான் முடிவு செய்யப்பட வேண்டும். அதே போன்று நோடல் மினிஸ்ட்ரிஸ், DOPT, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் போன்றவைகளிடம் கலந்து ஆலோசித்த பின்னால் தான் முடிவெடுக்க முடியும். ஆனால் நேஷனல் லிட்டிகேஷன் பாலிசி என்பதன்படி வழக்கு என்பது மிக குறைத்திட வேண்டும் என்பதற்கான முயற்சியிலே அரசாங்கம் இறங்கிட வேண்டும் என்று பதிலை சொல்லி இருக்கின்றார்கள். நேஷனல் லிட்டிகேஷன் பாலிசியின்படி வழக்கினுடைய எண்ணிக்கை குறைவுபடுத்த வேண்டும் என்பது மிகச் சரியான ஒன்று. ஆனால் அதை குறைவதற்கான என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது? எந்த ஒரு வழக்கு தொடுத்து எந்த ஒரு சாதகமான தீர்ப்பு பெற்றாலும் கூட, நிர்வாக தீர்ப்பாயத்திலே பெற்றால் அதை உடனடியாக உயர்நீதிமன்றத்தில் செல்வதும் உச்ச நீதிமன்றத்தில் செல்வதும் தொடர்ந்து அதற்கு வழக்காடுவதுமாக இருந்தால் ஒரு சாமானிய ஊழியன் எத்தனை செலவு செய்து கொண்டு சுப்ரீம் கோர்ட் வரை வர முடியும்? அவனிடம் என்ன வசதி இருக்கிறது? இதற்கான மாற்று ஏற்பாடு என்ன? அதாவது வழக்குகளுடைய எண்ணிக்கை குறைக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருந்தால் அதை செயல்படுத்தக்கூடிய வழிகளிலும் சற்று தாராளமயத்தை கடைபிடித்திட வேண்டாமா? இதை ஒரு அரசிற்கு, அதாவது ஒரு மாடல் எம்ப்ளாயர் என்று சொல்லக்கூடிய ஒரு முன்னோடியான ஒரு அரசாங்கத்திற்கு இது ஒரு கடமை அல்லவா என்பதை நாம் நிச்சயம் நினைவுபடுத்த வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். இந்த கோரிக்கை மிக சரியாக எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கான பதில் என்பது சரியாக இல்லை. ஆனாலும் கூட இந்த கோரிக்கை என்பது தொடர்ந்து எழுப்பப்பட வேண்டும், வலியுறுத்தப்பட வேண்டும், தேவையானால் போராட்டத்திலே ஒரு முக்கியமான கோரிக்கையாக சேர்க்கப்பட வேண்டும் என்ற
கருத்திலே இந்த பதிவினை முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.